வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் நிறைய யூஜி டிஆர்பி அண்ட் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்டேட்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ, சிலபஸ் சேஞ்ச் அப்டேட் எப்போ, ஸோ எக்ஸாம் வந்து 24 வந்துருமா இல்லை 25 ஆகிடுமா அப்படின்ற நிறைய கொஷின், வேக்கன்சி இன்க்ரீஸ், இப்போது பிஜி கவுன்சிலிங், இதை பற்றி நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்து, ஏன்னா நம்ம பிஜிடிஆர்பிக்கு நிறைய கிளாஸஸ் அண்டு டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ இன்னைக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான பிஜிடிஆர்பிக்கு தயாராக வேண்டியவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஜிடிஆர்பி, இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பிஜிடிஆர்பி அப்படிங்கிறதுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க இல்லை படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எக்ஸாம் வந்து மீதி எல்லா எக்ஸாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது வந்து நமக்கு டிஎன் டெட், அதுவும் அதுக்கு அடுத்து பிஜிடிஆர்பியும் தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டட் கைடன்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் தவறாமல் வந்துட்டு இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பி 2024 அண்ட் டிஎன்டெட் 2024க்கான டெஸ்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தனியாக டெஸ்ட் பேட்சும், சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கு தனியான டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் இந்த வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் வந்து ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் இந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான தகவல் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் லிங்க் நான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இது பண்றேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் செக் பண்ணீங்கன்னா பிஜிடிஆர்பி 2024 கேஇஇ அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சும் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் பிஜிடிஆர்பி பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த பிஜிடிஆர்பி 2024 இதில் என்ன நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, ஸோ டெட்டு நம்ம கண்டிப்பாக ஜூலையில் வந்துடும். ஆகஸ்ட்ல நமக்கு இது வந்து நம்மளோட பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ ஜூலை முடிய போகுது, என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் யூஜிடிஆர்பி அப்படிங்கும்போது அதுக்கான ப்ராசஸ் இன்னும் முடிவடையலை. அதே மாதிரி எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நிறைய நேரத்தில் ரெண்டு இதுக்குமே வந்து தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க, உடனே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து இந்த சிலபஸ் சேஞ்சுக்கான அப்டேட்டும் வரல. போன வாரத்திலே வந்து போன வாரம் பாஸ்ட் வீக்ல வந்து கண்டிப்பா சிலபஸ் சேஞ்ச் பண்ணி கெசட்ல வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். நிறைய தகவலும் அது மாதிரிதான் வந்தது. பட் வந்து அதுக்கான இது வரல. அடுத்து நோட்டிபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ ஆகஸ்ட் லாஸ்ட்ல கண்டிப்பா டெட்டும் டிஆர்பியும் கண்டிப்பா வந்துடும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து டெட்டும், ஆகஸ்ட் லாஸ்ட்ல டிஆர்பியும் கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு ஹோப் பண்றோம், நம்புறோம். கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆகஸ்ட்ல வந்துருச்சு அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டிப்பா அக்டோபர் நவம்பர்ல இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் விட்டுருவாங்க. ஸோ அக்டோபர் லாஸ்ட் வீக்ல வந்து எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு வந்து பிஜி கவுன்சிலிங் வந்து இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வேகன்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட 500 வேகன்சி. அடுத்து ஒரு ஸ்லைடு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எழுதி அனுப்பி கேட்டிருந்தாங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா 500 வேகன்சி இருக்கு. ஸோ 500 வேகன்சில வந்து ஹெச்எம்ஸ்ல பேனல்ல இருந்தவங்கல்ல ஒரு 343 பிஜிஸ் வந்து ஹெச்எம்மா போயிருக்காங்க இந்த இயர்ல. ஸோ அதோட வேக்கன்ட் வந்து பிஜி வேக்கன்ட் வந்து இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீட் போஸ்ட் இந்த வருஷத்துக்குள்ள பிஜிஸ் இருக்கும். ஆல்ரெடி வேக்கண்டா இருக்கவங்க ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி இதுல ப்ரமோஷன் இதுல வந்து ரிட்டையர்மெண்ட்ல மெயினா ரிட்டையர்மெண்ட்ல தான் அதிகமா இருப்பாங்க. நான் போன தடவை சொல்லியிருந்தேன் 60 அந்த ரிட்டையர்மெண்டா சேஞ்ச் ஆகி 2 வருஷம் அது முடியுது. ஸோ 60 முடிகிறவங்க நிறைய பேர், அதாவது 58ல ரிட்டையர் ஆக வேண்டிய நிறைய பேர் இந்த வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் ரிட்டையர் ஆவாங்க கண்டிப்பா. அந்த பாயிண்ட் ஒன்று இருக்கு. வேகன்சி வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான முதல் பாயிண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்க செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து
இந்த பிஜியா இருக்கவங்க வந்து ஹெச்எம்மா போயிருக்காங்க, அது ஒன்று இருக்கு. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஆடெண்டமே 3 தடவை போட்டிருக்காங்க. இன்னுமே ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல இன்னுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்? நம்ம 1000 வேகன்சிக்கு போட்டு 3000 பிஜிஸ் போட்டதும் இருக்கு. அதனால வந்து அதே மாதிரி வந்து யூஜிடிஆர்பியில் உங்களுக்கு வந்து எத்தனை ஆடெண்டம் வந்திருக்கு, இப்போ செகண்டரி கிரேடுக்கு எத்தனை ஆடெண்டம் வந்திருக்கு. ஏன்னா வந்து வேகன்ட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வேகன்ட் இருக்கு, அதுக்கான ப்ராப்பரா ஒரு எக்ஸாம் நடக்கும்போது அதுக்கான நிதித்துறை ஒப்புதல் இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு ஆனா வாய்ப்பு அதிகம். அதனால நம்மளோட வேலை என்ன அதை மட்டும் நினைங்க ஃபர்ஸ்ட். ஸோ வேகன்ட் நான் எல்லா வீடியோலையும் சொல்றது அதுதான். நோட்டிபிகேஷனை பத்தியோ வேகன்சியை பத்தியோ சிலபஸ் சேஞ்ச் அதை பத்தினதை கூட நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. 24 25 இதுவுமே நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிடுறேன். இதுதான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் இதுல வந்து மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷும் தமிழ் நியர்லி 55-43 அப்படி இருந்துச்சு. ஸோ தமிழ் 55, இங்கிலீஷ் வந்து 43 அப்படின்னு இருந்தது. ஸோ இதுதான் இதுல கொடுத்துருக்கிற வேகன்சி. இதுல எல்லாமே அப்படியே ஃபில் பண்ணுவாங்களா? கிடையாது. நமக்கு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி போட்டிருந்த போய் நிறைய பேர் கேட்டாங்க. கண்டிப்பா கவுன்சிலிங் இருக்கு. ஏன்னா அதுல வந்து இப்போ 7000 போஸ்டிங்னா 3000 போஸ்டிங் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது செகண்டரி கிரேட்ல இருந்து பிடி வரவங்க வருவாங்க. அது மாதிரி இதுல பிடி டு பிஜி ப்ரமோஷனுக்கு போகும். ஆனாலும் நமக்கு குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1500 வேகன்சிக்கு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 2000 வரைக்கும் வரலாம். இல்ல 1000லேருந்து 1500 கண்டிப்பா வரும். சோ இன்னொன்னு சொல்றது என்னன்னா, நீங்க வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, எவ்வளவு வேகன்சி, இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நமக்கு வேண்டிய அந்த ஒரு வேலைக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி பாயிண்ட்ல படிச்சா வரும், எப்பயில இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி, எப்ப நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சவங்க விட நம்ம எப்ப வேணாலும் வரட்டும், நம்ம வந்து படிக்கணும், நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம டீச்சர் ஆகணும், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஆகணும் முடிவு பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கான வாய்ப்பு தான் மிக பிரகாசமா இருக்கு. அதனால இது வரைக்கும் படிக்கலன்னா கூட பிஜிடிஆர்பிக்கான ஸ்டடீஸை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்க, படிங்க. நீங்க இப்ப ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மீட் அட் அ பாயிண்ட் நீங்க ஒரு லக்கியஸ்ட் பர்சனா உணர்வீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ப்ரிப்பரேஷனும் ஆப்பர்ச்சுனிட்டியும் மீட் பண்ற பாயிண்ட் தான் நம்ம லக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதனால நீங்களும் ஒரு லக்கியஸ்ட் பர்சனா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டா நான் கீழே வாட்ஸ்அப் குரூப் வந்து பின் பண்றேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அந்த குரூப்பு. நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் அந்த குரூப்ல கேளுங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோவும் ஸ்கிப் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.